வீட்டில் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த குருவி பார்த்தோம் பாருங்க. அந்த குருவி வந்து இந்த இந்த எல்லோ கலர் டூ வீலரில் குஞ்சு பொரிச்சிருக்கு. நாங்கள் இந்த எல்லோ கலர் ட்விஸ்டர் வண்டியில் அந்த அந்த பெட்ரோல் டேங்க் கவர் இருக்குது பாருங்கள், எல்லோ கலர். இதுக்கு இடுக்கில் குஞ்சு பொரிச்சிருக்கு. நாங்கள் 1 மாதமாக இந்த வண்டியை நாங்கள் எடுக்கலை. ஏன்னா இந்த வண்டி நாங்கள் எடுக்காமே வச்சுருக்கோம். குருவி குஞ்சு பொரிச்சிருக்கிறதுனால அது இப்போ ஏதோ ஃபுட்டு கொண்டு வந்திருக்கு. நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போதே, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே டப்புன்னு காண போச்சு. எங்கே குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னா, முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. இதுக்குள்ளார தெரியுதா இல்லையான்னு தெரில. இதுக்குள்ளார போய் குஞ்சு பொரிச்சிருக்கு. நாங்கள் வண்டியை எடுக்காமல் இருக்கோம். தெரியலை, அவ்வளோதான். ஓ பாருங்க, அங்கே குஞ்சு பொரிச்சிருக்கான். தெரியல, அது உள்ளார தான். குஞ்சு பொரிச்சிருக்கு. வண்டி அதனால 1 மாதமாக நாங்கள் எடுக்காமே வச்சுருக்கோம். இப்போ நான் வந்துட்டேன் கிட்டக்கன்னு. இந்த குருவி அதை பாருங்க கத்திக்கிட்டு நிற்கிது, தெரியுதா? நான் வந்துட்டேன். அதனால் இந்த குருவி கத்திக்கிட்டே நிற்கிது. பாவம், நம்ம எட்டி போய்டுவோம். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குருவிங்கெல்லாம் எப்படி பாருங்கள். வெயிலில் ஜன்னலில் ஆளுக்கு 1 கப்பு தண்ணி வைங்க. 1 கப்பு பிளாஸ்டிக் கப்பு, இந்த பிரியாணி கடையில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கப்பில் 1 கப்பு ஜன்னலில் தண்ணி வச்சிங்கன்னா அதுங்களுக்கு போதும். நாங்கள் அப்படி தான் ஜன்னல் அந்த பாருங்க அங்கெல்லாம் வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், அந்த எல்லோ கலர் டப்பு தண்ணி தான். அப்புறம் இதோ இங்கே ஒரு ஒயிட் கலர், இதோ இது தண்ணி தான். இதோ அந்த கப்பு தண்ணி தான். அப்படியே வரிசைக்கும் நான் தண்ணி வச்சுருப்பேன். ஜன்னல்லாம் தண்ணி வச்சுருப்பேன். நமக்கு அது ஒரு பெரிய செலவே இல்லை. ஆனால் குருவிங்க நல்லா இருக்கிறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதுக்கு ஒரு உயிரே, ஒரு சொட்டு தண்ணி அந்த உயிரே காக்கும்.